எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. இந்த ஃபோனில் சவுண்டே வராதுங்க. என் ஃபோனை கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஊர்லேருந்து வந்துட்டானுங்க. என் ஃபோனை வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த சைக்கிள் எப்படிங்க வடிவேலு வாடகைக்கு எடுத்துகிட்டு விடவே மாட்டாங்க. அந்த மாதிரி என் ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அவனுக்கு அந்த ஃபோன் வேணுங்கிறானுங்க. இதில் சவுண்டு வராதுடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. கேமெல்லாம் நிறைய ஏற்றி வச்சுட்டானுங்க விளையாடுறதுக்கு அந்த ஃபோனில். அதனால இப்போ அது என் கைக்கு வர மாட்டேங்குதுங்க. கத்தி தாங்க பேசுகிறதுல இங்கே வாருங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சுன்னு எனக்கு வேலை இந்த மரவள்ளி கிழங்கு வேறு இவங்க அப்பாவுக்கு கிடச்சிதுங்க. வேலைக்கு போன பக்கம் காட்டில் பிடுங்கினாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு நீ காஞ்சி போச்சுன்னா அந்த கிழங்கு அறிய முடியாதுங்க. நிறைய இருக்குது கிழங்கு. அப்புறம் இத்தனை கிழங்க நம்ம வேக வச்சு எவ்வளோ திங்க முடியுங்க. அதனால ஒரு 4-5 கிழங்கு மட்டும் வேக வச்சுட்டு மிச்சத்தை பூரா இங்கே வருங்க எல்லாம் கழுவி பொடி பொடியாக அரிஞ்சு காய போட்டு மைதா மாவாக அரைச்சி வச்சுக்கலானுங்க. எனக்கு கையெல்லாம் வலிக்குதுங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, மரக்கட்டையை போட்டு அரியிற மாதிரி இருக்குதுங்க இந்த கிழங்கு. பூரா தோல் உரித்து அரிஞ்சிக்கிட்டு இருக்கிறேங்க பாருங்க. ஐயோ முடியலைங்க. எனக்கு என்ன சாப்பிட கூட இல்லைங்க. தைக்கிறதும் டஜன் வந்துருச்சு. சோல்ட்ரு வைக்கிறது இது கிழங்கு காஞ்சி போச்சுன்னா அறிய முடியாது அப்படின்னு இவங்க அப்பா வேற இதை முதல்ல அரிஞ்சு காய போட்டுட்டு அப்புறம் நீ வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ணுறது? சின்னது இருந்தது கொஞ்சம் நேரம் தோல் உரித்து கொடுத்தது அப்புறம் போயிடுச்சு. மேலே ஒரு குண்டா காய போட்டு வந்துட்டேங்க. இப்போ மறுபடியும் அரிஞ்சது இவ்வளவு இருக்குது. இன்னும் 2 குண்டா வருங்க அரியறதுக்கு. எனக்கு கையெல்லாம் வலிக்குதுங்க ரொம்ப. ஐயோ. அப்புறம் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள்ங்க எல்லாத்துக்கும். எல்லாரும் வேலைக்கு போகிறோம். நம்மளுக்கான தினங்க இன்னைக்கு நம்ம தாங்க எல்லாமே. ஓகேங்களா? வாழ்த்துக்கள்ங்க. அப்புறம் நேற்றெல்லாம் வீடியோ பார்த்தேங்க. என் ஃபோனில் சவுண்டு வராதனாலேயே நான் வீடியோவே போடலிங்க இந்த ஃபோனில். அப்புறம் சின்னது தூங்குறக்கே ரொம்ப லேட் பண்ணுது ஸ்கூல் இல்லாதனாலேங்க. அது தூங்குறதுக்கு முன்னாடி நான் போய் தூங்கிட்டேங்க. இல்லைன்னா என் ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துருப்பேன். இவங்க அப்பாவும் முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சரி விடுங்க, விஷயத்துக்கு வருவாங்களா? இல்லை, நான் அவங்கள பற்றி நான் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க மன்னிச்சிருவாங்க. அவங்கள என்னங்க மன்னிச்சு கண்டிப்பாக பழையபடி உதவிகளெல்லாம் தொடரும். மன்னிப்புன்னு ஒன்று கேட்டாங்கல்லங்க, அவ்வளோதாங்க முடிஞ்சுது. அதனால நம்ம அவங்கள எதிர்பார்க்கறதுக்கு நான் அவங்கள பற்றி நான் பேசலைங்க. எனக்கு என்னடானா, இல்லை இவங்க பணமெல்லாம் கொடுக்கோன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. மான நஷ்டீடு வழக்குன்னு. எங்கே இவங்க சம்பாதிச்ச காசெல்லாம் போயிருமோன்னு சொல்லி அது எப்படிங்க பேசும்போதெல்லாம் நல்லா பேசிடுறாங்க. கடைசியில் எனக்கு உடம்புக்கு முடியல, நான் சுகர் பேஷண்ட்டு, எனக்கு கால் வலிக்குது, கார் ஓட்ட முடியல, ஆனால் ஜாலியாக காரில் சுற்றுவாங்க, ஊரெல்லாம் சுற்றுவாங்க, மான் வேட்டை, மயில் வேட்டை, மயில் வேட்டை எல்லாம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மட்டும் உடம்புக்கு முடியாமல் போயிடும். அதையும் நம்பிக்குவாங்க. எல்லாருமே நம்பிக்குவாங்க. என்னங்க பாவம் பார்த்துருவாங்க. அவங்களுக்கு நீ சம்பாதிச்ச காசெல்லாம் போயிருமோங்கிற இதுக்காக எப்படி உட்காந்துட்டு எப்படி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நறுக்கு 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 நறுக்குன்னு நல்லா கேட்டுருவாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் மன்னிச்சிடுவாங்கள்ல. நம்ம மனசில் இருக்கிறத பூரா நம்ம அவங்கள வச்சு நம்ம செஞ்சு விட்றலாம். கடைசியில் என்ன கழுத மன்னிப்பு தானே. மன்னிச்சிருங்காட்டா விட்டுட்டு போயிட போகிறாங்க, அவ்வளோதானே. அதனால எல்லாம் தெரிஞ்சுதாங்க பேசுனது. அவளே சொல்கிறல்ல, நான்லாம் இவங்க இந்த அளவுக்கெல்லாம் போவாங்கன்னு நினைக்கல. ஏன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க, நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு பேசினாங்க. என்னமோ கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தோன்னையுமே மன்னிப்புன்ட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பழையபடி எல்லாமே நடக்குமில்ல. நீ வேணுங்கிறது எல்லாம் கிடைக்கும். உடம்பு சரியில்லைன்னு லைவில் உட்காந்துட்டு புலம்புவாங்க, மாத்திரை ஓடுவாங்க. அதனால எனக்கு இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். சும்மா வாய் இருக்குதுன்னு நல்லா வீரவசனமாக பேசுவாங்க. கடைசியில் மன்னிப்புன்னு ஓய் விழுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு டம்மி பீஸுங்க. என்னமோ பெரிய ரவுடிங்கிற பேரை எடுத்துட ப்ளீஸ். ரவுடிங்கிற பேரை எடுத்துடு. அதுக்கு கெத்தான ஆளுங்க தான் அந்த பேரெல்லாம் வச்சுக்கணும். நீ எல்லாம் வச்சுக்காதைய. நீயே ஒரு தொட நடுங்கி, உனக்கு ஒரு பிரச்சனைனா உடனே போய் காலில் விழுகிற கேஸு. உனக்கு எதுக்கு இந்த இது?
இதில் வேறு வந்து கமாண்டு ஓடுறவங்க ஏற்றி விட்றாங்க. அது எப்படி நீங்கள் பேசுகிறதெல்லாம் பேசிடுறீங்களாம்மா? நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் பேசிக்குவீங்களா? கடைசியில் கமாண்டு ஓடுறவங்க தான் போய் சொல்லி கொடுத்தாங்களா? நீங்கள் சொல்லாததையெல்லாம் போய் சொல்லி கொடுத்தாங்களா என்ன கமாண்டு ஓடுறவங்க? அடடா! ஆ, நீங்கள் எதுவுமே பேசலை. நீங்கள் பேசாதையெல்லாம் போய் அவங்கக்கிட்ட சொல்லி கொடுத்து அவங்க சட்ட நடவடிக்கை எடுத்தாங்க. அண்ணா அண்ணான்னு உங்கள் மேலே பாசமாக உங்களுக்கு வேணுங்கிறது எங்கள் அண்ணனுக்கு செய்வேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து கமாண்டருக்கு போய் சொன்னோன்னே செய்யலை. அவங்க எப்போ ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு செய்ய ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து கமாண்டு ஓடுறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க யார் பேச்சையுமே கேட்கல. சரியா? இப்போ மட்டும் கமாண்டு ஓடுறவங்க சொல்லி தான் வந்து கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமாண்டு ஓடுறவங்க போய் எதுவும் சொல்லக்கூடாது. நல்லா பேசுங்க, நல்லா வருவீங்க. எல்லாத்தையும் வச்சு செஞ்சு விடுங்க. கடைசியில் என்ன மன்னிப்பு காலில் உண்டா கிடக்குது கழுதாது என்ன புதுசாக நம்மளுக்கு ரொம்ப பழகி போனது தானே. எங்கே வேணாலும் காலை பிடிச்சி கதறது தானே. கதறி வெளியில் வந்துடுவீங்க. வெளியில் வந்துட்டு கூட்டத்தை களை நான்லாம் பெரிய ஆள், நான் போனால் ஒரு விஷயத்த செய்யாமல் விட மாட்டேன், காலில் கூட விழுந்து என் விஷயத்தையெல்லாம் நான் செஞ்சுக்குவேன் அப்படின்னீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன கிடக்குது? அப்புறம் கமாண்டு ஓடுற பொம்பளைங்களையெல்லாம் வந்து அவங்கள பேசும்போதெல்லாம் அவளுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டால், அப்போ நீ பக்கத்தில் தானே உட்காந்துருந்தான்னு கேட்டேன். பக்கத்தில் உட்காந்துருக்கத்தான் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தா. அப்படியே முழு பூசணிக்காயில் சோத்தில் மறைக்கிற மாதிரி நான் அங்கே உட்காந்துருந்தேன்னா நான் என்ன அங்கே உட்காந்துருந்தேன்? எப்போவுமே அங்கே தயா உட்காந்துருப்பேன். பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். எல்லாத்தையும் பேச விட்டு நல்லா வேடிக்கை பார்ப்பேன். கடைசியில் வந்து பிரச்சனை வராதுன்னு நினச்சிட்டு இருந்துக்குவேன். பிரச்சனை வந்ததுன்னா காலில் போய் விடுவேன். அவளை மட்டும் நீ விட்டு கொடுக்க மாட்டேன். நீ குஜாலாக சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு வந்து அவள் தேவை. அதுக்காக வந்து நீ உட்காந்துருப்ப. ஆனால் எல்லாத்தையும் பேசுவீங்க, வாங்கியும் திம்பீங்க. கடைசியில் மன்னிப்பு கேட்டு வெளியிலையும் வந்துடுவீங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் வசமாக மாட்ட மாட்டேங்கிறீங்க. மன்னிப்புங்கிறத ஒன்று கொடுக்காதவங்க யாருன்னா அவங்க தான், அந்த அம்மா தான். அவங்க உண்மைத்தாங்க சொல்கிறாங்க. சும்மா வந்து அன்னைக்கு வந்து இந்த பொண்ணு அவங்க போட்டாலாம் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அதெல்லாம் வந்து மார்பிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சில உண்மையிலையெல்லாம் வெளியில் கொண்டு வரும்போது அதை வந்து மக்கள் யாரும் நம்பாமல் இருக்கணுங்கிறதுக்காக வந்து எல்லோரும் வந்து அது பொய் இது பொய்ங்கிறாங்க. எது உண்மை எது பொய்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறதுக்கெல்லாம் அதையும் நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு எல்லாருமே முட்டாளும் கிடையாது. சில பேர் இருப்பாங்க முட்டாள்தனமாக, யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் அப்படி இருக்குமா? நான் எல்லோரும் யோசிப்பாங்க. ஏன் அந்த அம்மாவே வந்து சொல்லியிருக்குது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த மாதிரி போட்டோ இதெல்லாம் வீடியோ காலெல்லாம் பண்ணிட்டேன்னு. இன்றைக்கி நீங்களே வந்து அதெல்லாம் மார்ப்பீங்க. அந்த அம்மா அப்படி பண்ணுது, நுட்பம் பண்ணுது, அது பண்ணுது இது பண்ணுதுங்கிறீங்க. நாங்கள்லாம் அதை பார்க்கல. அந்த போட்டாவு என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்க்கல. ஆனால் சில விஷயங்க அவங்க சொல்கிறது எல்லாம் உண்மை தான். ஆனால் அந்த உண்மையெல்லாம் வந்து பொய்யாக்கணும்னு நிறையா பேர் போராடுறீங்க. உண்மைதாங்க. என்னத்தீங்க சொல்கிறது? இவங்க வந்து இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுனா எல்லாமே பொய்யாயிருமா? சில உண்மையெல்லாம் அவங்க சொல்ல வர்றதை அவங்கள தடுக்கணுங்கிறதுக்காக எல்லோரும் வந்து இப்போ ஏறி மிதிக்கிறாங்க. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது அவங்க எவ்வளவோ பரவாயில்லன்னு தோன்ற அளவுக்கு வந்துருச்சுங்க. முதல்ல கூட அவங்க மேலே நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். சரி, அவங்க அம்மாவை எல்லாத்தையும் இப்படி பேசுகிறாங்க. ஆனால் இவங்க எப்பேற்பட்ட கேடு கெட்டவங்கன்னு தெரிஞ்சோன்னே அவங்க தாங்க சரி. என்னங்க, மற்றவங்கெல்லாம் சும்மா வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறவங்க யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. அவங்கள பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி. ஆனால் இவங்களோட என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம தான். என்னங்க, இவங்க பேசுகிறதெல்லாம் பேசிட்டு கடைசியில் கமாண்டு ஓடுறவங்க மேலே தான் பழி வரும். கமாண்டு ஓடுறவங்க தான் போய் ஏற்றி விட்றாங்க அவங்கள செய்ய விடாமல் பண்ணாங்க, அவங்கள கேஸ் போட வச்சாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றுமே பேசலை. நீங்கள் ஒன்றுமே தெரியாத பச்சை மண்ணுக. நீங்கள் 3 பேருமே பச்சை குழந்தைங்க. பாவம். இப்படி விரல் வாயில் வச்சா கூட கடிக்க கூட தெரியாது. அந்த அளவுக்கு குழந்தைங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் கமாண்டு ஓடுறவங்க போய் சொல்லி 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 உங்களுக்கு எல்லாமே நின்று போச்சு. உங்களுக்கு பணம் போடுறதில்ல, துணி போடுறதில்ல, சாப்பிட்றதுக்கு போடுறதில்ல,
எல்லாம் உனி வரும், கவலைப்படாதீங்க. அதான் மன்னிப்பு கேட்டீங்கல்ல, எல்லாம் உனி வரும். பழைய வழி வரும், எல்லா உதவியும் உங்களுக்கு வரும். ஓகேவா? சரிங்க, நானும் போய் தைக்கிறேன். இதில் சவுண்டு வருதா என்னன்னு பார்த்துட்டு தாங்க மறுபடியும் ஒரு வீடியோ போட முடியும். என்னால் முடிஞ்ச அளவு கத்தி தாங்க பேசியிருக்கிறேன். ஓகேங்க, நானும் போய் கொஞ்சம் முடிஞ்ச அளவு அரிஞ்சு ஓட்டு, எனக்கு கை வலிக்குதுங்க. அப்புறமா சாயங்காலம் தண்ணியில் கீது ஓட்டு கிழங்க ஊற வச்சு போட்டு போய் வேலையை பார்ப்போங்க. பசிக்குது, சாப்பிட்லாங்க. தோசை தான் சுடணும். தோசையை சுட்டு சாப்பிடுவோங்க. பாய். வாழ்த்துக்கள், மேதின வாழ்க்கை. இன்றைக்கி எங்கள் டிக்கி பையனுக்கு பிறந்த நாளுங்க. பாவங்க, அவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறான். அவன் சட்டையே வேணாமல் அவன் பாட்டுக்கு மேலே ஓடிட்டானுங்க மாடிக்கு. வாழ்த்துக்கள்டா வாழ்த்துக்கடாங்க திரும்பியே வைக்காத ஓடுறானுங்க. அவனுக்கு வந்த கொழுப்பை பார்த்தீங்கல்ல. அவனுக்கு என்னாவது வாங்கி கொடுக்கணுங்க. அவனுக்குன்னு தனியாக ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கணுங்க. ஓகேங்களா? பாய். அவன் கேக்கெல்லாம் நாய்க்குட்டிக்கு கொடுக்கக்கூடாது இல்லைங்க. அதனால் அவனுக்கு நூடுல்ஸு இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றோமில்லங்க, அவனுக்கும் வைப்பேன். அவனுக்கு தனியாக ஒன்று வாங்கி கொடுக்கலாமான்னு முடிவு பண்ணிக்கிறேங்க. பாய்.